ஆண்டவரும் இரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுவார். அஞ்சுள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிற தேவன். ஆமென். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிற தெய்வம் அவர். ஆமென். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18 சங்கீதம் 29வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். வசனம் 37 வாசிக்க கேட்போம். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். தொடர்ந்து 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். இங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனை என்பது என்ன? ஒரு பெரிய போர்க்களத்தில் இருக்கக்கூடிய படை, எதிராக இருக்கக்கூடிய மிலிட்ரி. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. அவர் சொல்றாரு, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். சத்துருக்கள் முன்னாடி நிற்கிறது யாரு? சத்துரு. தாவீதினுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. தாவீதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படை நிற்கிறது, ஒரு சேனை இருக்கிறது. தாவீதை அரெஸ்ட் பண்ண முடியா, தாவீதை சிறைபிடிக்க முடியா, தாவீதுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்படியா, தாவீதினுடைய நிம்மதியை கெடுக்கும்படியா, தாவீதை நிம்மதியை கெடுக்கும்படியா, தாவீதுக்கு வேதனையை கொண்டு வரும்படியா, தாவீதுக்கு மன உளைச்சலை கொண்டு வரும்படியா, தாவீதை கண்ணீரோடு இருக்க வைக்க முடியா, இன்றைக்கு தாவீதுக்கு ஒரு பெரிய சேனை முன்னாடி நிற்கிறது. இந்த தாவீது சொல்றான், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். எப்படியா? என் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவராலே ஒரு சேனைக்குள், எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேனைக்குள்ள நான் பாய்ந்து போவேன். என்ன தைரியங்க? என்ன தைரியம்? ஒரு மனிதன் சொல்றான், எதிராக இருக்கிறது ஒரு பெரிய சேனை, கிட்டத்தட்ட 3000 பேர். 3000 பேர் அங்க முன்னாடி நிற்கிறாங்க. தாவீது சொல்றான், ஒரு மறைவான இடத்துல வந்து மறைந்திருக்கிற மனிதன் சொல்றான், நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன் அப்படின்னு. அவர்களை, என்னுடைய சத்துருக்களை பின்தொடர்வேன், அவர்களை சிறைப்பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பேன். உள்ள பாய்ந்து போனேன்னா அவனை சிறைப்பிடிச்சு வர்ற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன் என் இடத்துக்கு. ஹலோ, உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சிறைகளை, அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குற வரைக்கும் விடக்கூடாது. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய உபவாசம், நீங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசம், வைராக்கியம் உங்களுடைய சத்துருக்களை முறியடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அல்லேலூயா. தாவீதுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும்.
பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எசிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். சவுல் எசிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலாமேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்தரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்தரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுகாரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா. சீப் வனாந்தரத்துல தாவீது வந்து ஒளிந்திருக்கிறான் சவுலுக்கு பயந்து. இப்ப சவுலுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, தாவீது இந்த இடத்துல வந்து மறைவா மறைஞ்சிருக்கிறான், நம்ம போன அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம், அவனை சிறைப்பிடிச்சிடலாம் என்று சொல்லி தகவல் சொல்லப்படுகிறது. இப்ப சவுல் ஒரு 3000 பேரை கூட்டிக்கிட்டு தாவீதை அரெஸ்ட் பண்ணும்படியா கிளம்பிட்டான். ஏன் தாவீதை சவுல் அரெஸ்ட் பண்ணணும்? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 19:1. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். ஏன் அவனை அரெஸ்ட் பண்ண போகணும்னா, தாவீதை இப்ப என்ன செஞ்சிடணும்? கொன்று போடணும். அவனை அரெஸ்ட் பண்ணி வந்து சிறையில் வைக்கிறதல்ல நோக்கம். சுத்தமா என்ன செஞ்சிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதாகிய உன்னை நோக்கி சாத்தானானவன் வைக்கிற திட்டம் என்ன தெரியுமா? உன்னை சும்மா சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டு அலக்கழிவு பண்றதல்ல. எந்த வகையிலாவது உன்னை என்ன செஞ்சிடணும்? நிர்மூலமாக்கிறணும். உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை நிர்மூலமாக்கிறணும். உனக்கு மன உளைச்சலை கொடுத்து உன் நிம்மதியை கெடுத்துறணும். இந்த பூமியில நீ சமாதானமா வாழ்ந்துடக்கூடாது, நீ சந்தோஷமா இருந்துடக்கூடாது, தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனை நீ ஆராதித்திடக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய திட்டம். நீ தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளையா இருந்தா எந்த வழியிலையாவது உன்னை என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கிறணும். கர்த்தரை விட்டு உன்னை பிரிச்சிடணும், ஊழியத்தை விட்டு உன்னை பிரிச்சிடணும், உன் சமாதானத்தை கெடுத்துறணும், உன் சந்தோஷத்தை கெடுத்துறணும். எப்படியாகிலும் பிளான் பண்ணுவான். இங்கே தாவீதுக்கு விரோதமாக ஒரு படை, 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு படை, சேனை. ஆனால் தாவீது இவன் தனியா இருக்கிறான். ஆனா இவன் யாரை நம்பினா தெரியுமா? கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு ஒரு பக்கம் அவனுக்கு விரோதமான படை, இன்னொரு பக்கம் மறுபக்கம் அவன் சார்ந்திருக்கிற கர்த்தர். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த யுத்தத்தில் சும்மா மாத்திரம் இரு, உனக்கு வர்ற பிரச்சனையில் நீ சும்மா இரு, யுத்தம் கர்த்தருடையது, நீ வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. அல்லேலூயா. அங்கே நடக்கிற யுத்தத்தை வேடிக்கை பாரு, ஆனால் நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக, நம்முடைய நோய்க்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஹலோ நம்ம ஜெபம் பண்ணணும். யுத்தம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அங்கே சேனை, மறுபக்கம் கர்த்தர். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். பிசாசு எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் சரி, பிசாசு எவ்வளவு என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டங்கள் தீட்டினாலும் சரி, எனக்குள்ள யார் இருக்கிறா? என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அதுதான் இங்க முக்கியம். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். எந்த தைரியத்தில் அவர் சொல்றான் பாருங்க, நான் சேனைக்குள்ள பாய்வேன்னு சொல்றான்ல. 135ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். இந்த தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, தாவீதுக்குள்ள ஒரு பெரிய காரியம் இருந்துச்சு, எண்ணம் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னு இருந்துச்சு? கர்த்தர் பெரியவர். எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த சேனையை விட, எனக்கு முன்பாக இருக்கிற இவ்வளவு பெரிய படையை விட எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்ற ஒரு விசுவாசம் இந்த தாவீதை சொல்ல வச்சுச்சு, இந்த சேனைக்குள்ள நான் பாய்வேன்,
எனக்குள்ள இருக்கிறவர் சொல்ல முடியுமா உங்களால? என் ஆண்டவர், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எல்லா தேவர்களிலும் என் தேவன் பெரியவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அடையாளங்களை செய்கிறவர், அவர் செங்கடலை பிளந்தவர், அவர் யோர்தானை பிரித்தவர், அவர் எரிகோவை இடித்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நான் நிற்பதும் நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. நான் அந்த பூமியில சுகமாய் வாழ்வது என் தேவன் கொடுத்த கிருபை. காரணம் என்ன தெரியுமாங்க? என் இயேசு பெரியவர். இந்த வைராக்கியம், இந்த விசுவாசம் தாவீதை சொல்ல வச்சுச்சு, இந்த சேனைக்குள்ள நான் பாய்வேன், இந்த சேனைக்குள்ள பாய்வேன், என் சத்துருக்களை சிறைபிடிப்பேன், விடவே மாட்டேன். அல்லேலூயா. இயேசு உங்களுக்குள்ள ஒரு பெரியவரா நீங்க காண்பிக்கணும். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வரணும். இயேசு எனக்குள்ள, அந்த பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். எப்படிங்க பெரியவரா காட்ட முடியும்? இந்த சேனை 3000 பேர் இருக்கக்கூடிய சேனையை விட என் இயேசு பெரியவர்னு எப்படி காமிக்க முடியும்? சொல்றேன் பாருங்க. இது ஒரு கோடு, மனசுல வைங்க. இது ஒரு கோடு. இந்த கோடை சிறுசா காமிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க? இது பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுங்க. இது ஒரு கோடு. ஆமென், இருக்கீங்களா? இது ஒரு கோடு. இந்த கோடை சிறுசா காமிக்கணும், இந்த கோடு சின்னதா தெரியணும். அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுங்க. இது சிறுசா போச்சா? இது பெருசாயிருமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்க்கறதுக்கு சேனை, அந்த படை 3000 பேர். அவனுக்கு முன்னாடி பெரியவராகிய ஆண்டவர் உன்னை முன்னாடி நிப்பாட்டிட்டா அது சிறுசு, என் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு முன்பாக பெரியவராம் இயேசுவை நிப்பாட்டிருங்க. பிரச்சனை சிறுசு, ஆண்டவர் பெருசு. அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இருக்கக்கூடிய எல்லா இந்த சூழ்நிலை எதையுமே நம்ம பார்க்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவரை தூக்கி வச்சிடணும். அல்லேலூயா. இதே மாதிரி இந்த தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லாரும் கோலியாத்த பெரிய ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுடைய உயரம் தெரியுமா? 6 முழம். அப்போ 1 முழம்ங்கிறது 1.5 அடி. அப்போ எத்தனை அடி? 9 அடி உயரம். இந்த இஸ்ரவேல் யூதர்கள் பூரா அரளுமா கடந்து, ஐயோ வந்துட்டான்டா அப்படின்னு. அவன் பெலிஸ்தியன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு டீம், குரூப். இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு மனிதன், பெலிஸ்திய நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதன், பெரிய படை வீரன். பூணு ஊதுனான்னா நம்மளாம் பறக்கணும். அப்படி ஆளு பயங்கரமா இருக்கிறான் கோலியாத். உன்னை கண்ட உடனே இங்க நடைபயணத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முற்பிதாக்கள் இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா பயப்படுவாங்க. ஐயோ கோலியாத் வந்துட்டான், கோலியாத் வந்துட்டான், கோலியாத் வந்துட்டான். இங்கே இப்ப தாவீது போய் முன்னாடி நிற்கிறார். தாவீது ஒரு சின்ன பையன். அல்லேலூயா. தாவீது நிற்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இவன் யுத்தத்துக்கு போறான்னு சொல்றானே, கோலியாத் சண்டைக்கு இவன் போறான்னு சொல்றானே, இவன் சின்ன குழந்தையாச்சே, இவன் எப்படி முடியும் என்று சொல்லி இங்க எல்லாரும் இஸ்ரவேலர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணா தெரியுமா? தாவீது சொன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழம் 1 சான், கிட்டத்தட்ட 9 அடி. இப்ப தாவீது ரொம்ப சின்ன பையன். இந்த தாவீது சொல்றான், அதே 17 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும்
ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீது சொல்றான் பாருங்க, நீ உன்னிட்ட இருக்கக்கூடிய பட்டயத்தோடு வர்ற, உன்னுடைய பிளான் படி வர்ற, என்னை நிர்மூலமாக்க வேண்டும், என்னுடைய ஜனங்களை நிர்மூலமாக்க வேண்டும், என் குடும்பத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஒரு பிளான் போட்டு வர்ற. ஹலோ பிசாசே, பெலிஸ்தியனே, கோலியாத்தே, 9 அடி உயரத்தோடு நீ வர்ற. நான் சின்ன ஆள் தான், நான் பட்டை என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஆயுதங்கள் இல்லை, என்னென்ன துப்பாக்கி இல்லை, பெரிய அணுகுண்டுகள் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நீ நிந்தித்த, நீ அவமானப்படுத்தி பேசுகிற, நீ துர்ச்சிக்கிற, நீ ஏளனமாய் பேசுகிற என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய தகப்பன்மார்கள், இந்த இஸ்ரவேலர்களுடைய தேவனாயிருக்கிற பெரிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன்டா. இருக்கீங்களா? இந்த பாருங்க, நீங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிருங்க, முடிஞ்சு போச்சு. இயேசுங்கிற நாமத்தினால உன்னை சபிக்கிறேன். இயேசு கணவர் போய் வீட்டில் போய் மனைவியை சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன்னு. மனைவி போய் இயேசுவின் நாமத்தினால உன்னை விரட்டுகிறேன் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. சாத்தானை துரத்தணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெலிஸ்திய ஆவி சாத்தான். அவருடைய திட்டங்கள் காரணம் என்ன தெரியுமாங்க? அவன் நம்மளை நிர்மூலமாக்க விரும்புகிறான். நம்ம வாழக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருந்துடக்கூடாது, நம்ம சமாதானமா இருந்துடக்கூடாது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. இதுதான் அவனுடைய நோக்கம். நாம என்ன செய்யணும்? நீ ஒரு பிளான் போட்டு வர்ற, ஒரு கூட்டமா வர்ற, என்னை நிர்மூலமாக்க விரும்புற. அப்பொழுது நீங்க என்ன நினைக்கணும்? நீங்க என்ன செய்யணும்? ஒட்டானே முழங்கால் படிட்டு இயேசுங்கிற நாமத்தினால உன்னை துரத்துறேன். நம்மளுக்கு தெரியும் இது பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. இதனால நம்மளுக்கு வேதனை வரப்போகுது தெரியுது. ஆமென். இதனால நம்ம நிம்மதி இல்லாமல் போகிறோம் தெரியுது. ஏன் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது? ஏன் என் மகனுக்கு இப்படி இருக்குது? ஏன் என் கணவருக்கு இது நடக்குது? ஏன் என் மனைவிக்கு இது நடக்குது? ஏன் என் குடும்பத்தில் இந்த வேதனை? ஏன் இந்த குடும்பத்தில் பிரச்சனை? இது தெரியாமல் போயிருமா நம்ம குடும்பத்தில்? என் குடும்பத்தில் ஒரு காரியம்னா இது பிரச்சனையா இல்லை சமாதானமா? இது சமாதானமான காரியமா? இது கவலையான காரியமா? இது வேதனையான காரியமா? இது சந்தோஷமான காரியமான்னு எனக்கு தெரியும் தானே. அப்போ இது வேதனையான காரியம்னா நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இது ஒரு பெலிஸ்திய ஆவியினுடைய திட்டம். இது கோலியாத்தினுடைய திட்டம். நீ இஸ்ரவேலன், உனக்கு விரோதமா அந்த கோலியாத்து ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கிறான், உன்னை சிறைபிடிக்க முடியாது வந்திருக்கிறான் என்றால் உடனே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமாங்க? உடனே முழங்கால் படிட்டு இயேசு என்ற நாமத்தினால, என் பெரியவராகிய இயேசுங்கிற நாமத்தினால உன்னை நான் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லி முழங்கால் போடு. நீ ஜெயிக்க பிறந்தவன். உலகத்தை ஜெயித்த இயேசு உனக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார். இது சமாதானமான காரியம் நம்ம ஆண்டவர் செய்கிறார். இது பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியம் நம்ம ஆண்டவர் செய்கிறார். உன் நிம்மதியை கெடுக்கிற காரியமாக இருந்தா இந்த பெலிஸ்திய ஆவி செய்கிற காரியம் உடனே நம்ம செய்ய வேண்டியதுமா, என் ஆண்டவர் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். பொல்லாத பெலிஸ்திய ஆவியே, சமாதானத்தை குலைக்கிற ஆவியே, சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவியே, நிம்மதியை கெடுக்கிற ஆவியே, உன்னை சபிக்கிறேன்னு சொல்லி முழங்கால் போட்டு எல்லாமே தானா மாறிடும். கர்த்தரை முன்னிறுத்தினீங்கன்னா, கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்தீங்கன்னா, இந்த காரியங்கள், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த வேதனைகள் அது தானா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 16:8 கர்த்தரை வாசிக்க கேட்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்க ஒரு நாளும் அசைக்கப்பட போறதில்லை. அல்லேலூயா.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரட்டுமேங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீது சொல்றத மனசுல வைங்க, இந்த வார்த்தையை கொண்டு வாங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக கர்த்தரை அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனால் வைத்திருக்கணும், காதுல கேட்கறதல்ல. அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலை ஏற்படுத்தின ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் அப்படியே அமைதலாக்கி மாற்றி விட்டுருவார். எவ்வளவு நேரங்க இந்த பிரச்சனை, எவ்வளவு நேரங்க இந்த வியாதி, எவ்வளவு நேரங்க இந்த வேதனை, எவ்வளவு நேரங்க இந்த பாடு, எவ்வளவு நாட்கள் இந்த கடன். நம்ம சொல்ல வேண்டியது என்ன? இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு அகன்று போ. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தெய்வம். ஆண்டவர் சொன்னாரு மோசேட்ட, ஏன்டா பயப்படுற, நீ ஏன்டா பயப்படுற மயனே? பார்க்குறான் முன்னாடி பெரிய செங்கடல், பின்னாடி திரும்பி பார்த்தா பெரிய பார்வோனுடைய சேனை படை வருகிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் வைராக்கியமா இருக்கிறான். யாரு? மோசே வைராக்கியமா இருக்கிறான். ஆனால் எல்லாரும் அவர்கள் பார்க்கறது பூரா என்ன ஆகுது? கடலை பார்க்குறான். இங்கிட்டு திரும்பி பார்த்தா பெரிய சேனை படை வருகிறது. கவனிங்க, வருகிறது. மோசே வைராக்கியமா இருக்கும், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அன்றைக்கு இந்த கோலை தூக்கி போட்ட உடனே பாம்பா மாறுச்சு, முன்னாடி இருந்த பாம்பை விழுங்கிருச்சு. நம்ம கையில் வச்சிருந்தது ஒரு கோல் தானே, அது பாம்பா மாதிரி அதை விழுங்கி போட வைத்த நம்ம ஆண்டவர் என்னோட இருக்கிறாருங்கிற விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆனால் எல்லார்ட்டையும் இருக்கணும்ல. உன் குடும்பத்தில் ஒன்னிட்ட இருக்கும் அந்த விசுவாசம். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒன்னிட்ட இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்குமா இந்த விசுவாசம்? இருக்கணும்ல. ஆனாலும் கர்த்தர் உன் விசுவாசத்தை அறிகிற தெய்வம், விடவே மாட்டார். நீ விசுவாசிக்கிறியா, தேவனுடைய மகிமையை காண்பாய். மோசே விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னார், ஏன்டா நீ கவலைப்படுற, உன் கையில் என்னடா இருக்குன்னாரு. ஆண்டவரே பெரிய கோல் வச்சிருக்கேன், ஆண்டவரே வச்சிருக்கீங்கள, அன்னைக்கு பாம்பா மார்ச்சில அட்ரா அசாம் பாருங்க ஒரு அடி டாமால்னு அப்படியே வந்துச்சு. ஒரு எங்க இருந்து அந்த காற்று வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே அந்த காற்று வந்து அந்த அந்த கடலை ரெண்டா அப்படியே பிளந்துச்சு. பாருங்க, இந்திய மிலிட்டரி கூட தோத்து போங்க. லெஃப்ட் ரைட் போட்டாங்க பாருங்க, சும்மாவா போட்டான். அல்லேலூயா அல்லேலூயா, வாயை திறந்து சொல்லு. கடல் பிளக்கும், பிரச்சனை விலகும், கடன் பிரச்சனை மாறும், கவலை தீரும், வேதனை நீங்கும், வலி விலகும். கடலையே திறந்திருக்கிற தெய்வம் கடனை விளக்க மாட்டார? அதுவும் காணாதான், இதுவும் காணாதான். எல்லா காணாவும் ஆண்டவருக்கு முன்னாடி என்னதான்? சமந்தான். இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வர்றது பெலிஸ்திய ஆவி, சாத்தானுடைய திட்டம், உலகத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுனுடைய கூட்டம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தால், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். அவரால் உண்டாயிருக்கிற நீங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுகிற நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள், நீங்கள் ஜெயித்தவர்கள். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருப்பவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சாத்தான் அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை கூட கரெக்ட் பண்ணிடுவான். அப்படியே கொண்டு வந்து எதையாவது காமிச்சு எதையாவது பண்ணி கரெக்ட் பண்ணி அவனுக்குள்ள வச்சுக்கிடுவான். விட்டுறக்கூடாது, நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். எப்படி? ஆதாம் ஏவாள் அங்கே ஆரம்பிச்சது. காமிச்சான், பழத்தை காமிச்சு ஏவாளை தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தான். ஏவாள் இப்போ ஆதாமை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா. அப்படியே வந்துருச்சு வாழடி வாழைய. ஹலோ, அப்போ இந்த சாத்தான் உலகத்தில் இருக்கிறான். அந்த சாத்தான் என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களை தன்வசமாக்குவான். முதல்ல தந்திரத்தை சொல்கிறேன் பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும். இந்த சாத்தான் உலகத்தில்
ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். 2 விதமான காரியம் தான் இருக்கு. ஒன்று பொல்லாத ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. எப்படி நல்லது ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்குமோ, உண்மைன்னு இருந்தால் பொய்ன்னு இருக்குமோ, அதே மாதிரி 2 விதமான காரியம் இருக்கு. ஒன்று பொல்லாத ஆவி, அதான் சாத்தான், சத்துரு, பெலிஸ்திய ஆவி, அஸ்தரோத்தின் ஆவின்னு சொல்றோம். பொல்லாத ஆவி, இந்த பொல்லாத ஆவி யாருன்னா சாத்தான், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்று பரிசுத்த ஆவி, அதான் தேவன். இந்த பொல்லாத ஆவி, இந்த சாத்தான் என்ன செய்யறான்னா, ஒரு குறிப்பிட்ட சிலரை தெரிந்து கொள்வான். தெரிந்து கொண்டு இந்த குறிப்பிட்ட இந்த மனிதர் என்ன செய்யறான்னா, அவனுக்குள்ள சில காரியங்களை செய்து அவனை மந்திரம் செய்ய வைப்பான். அவன் தான் யாருன்னா மந்திரவாதிகளாக இருப்பான். இந்த மந்திரவாதிகள் என்ன செய்வான்னா, ஒரு சில ஆவிகளை தன் வசப்படுத்துவான். ஒரு சில ஆவிகளை என்ன செய்வான்னா, அதுகளுக்கு பூஜை செய்து, அதுகளுக்கு சில காரியங்களை செய்து, அதனுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்து கொடுத்து அந்த ஆவிகளை தன்வசப்படுத்துவான். ஹலோ, இருக்கீங்களா? முதல்ல கவனிங்க. சாத்தான் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு இந்த மனிதர்களை தன்வசப்படுத்துவான் சாத்தான். இந்த பயப்பட்ட இந்த மனிதர்கள் ஒரு சில குறிப்பிட்ட ஆவிகளை தன்வசப்படுத்துவான். புரியுதா? இந்த ஆவிகளை வசப்படுத்தின இந்த மனிதன் பேர் தான் மந்திரவாதின்னு சொல்றது. ஏவல், மாந்திரீகம், பில்லி சூனியம், இது மாதிரி செய்கிற காரியங்கள் என்ன செய்யறான்னா, இந்த ஆவிகளுக்கு பூஜை செய்து இந்த ஆவிகளை சரிப்படுத்தி தன் வசப்படுத்தி எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டான். ஏதாவது பில்லி சூனியம் செய்கிறவன், மாந்திரீகம் செய்கிறவன், ஏவல் விடுறவன், பில்லி சூனியம், ஏவல், மாந்திரீகம் இந்த மாதிரி செய்கிறவன், நான் இதெல்லாம் நல்லது செஞ்சுருக்கேன் இவனா சொல்லுங்க பார்ப்போம். எந்த குடும்பத்தை கெடுக்கணுமோ இந்த ஆவிகளுக்கு செய்து இந்த ஆவிகளை அனுப்புறது. எப்படின்னு கேளுங்க, இந்த ஆவிகளுக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஆவிகளுக்கும் ஒவ்வொரு. அப்ப இந்த ஆவிகளை வசியம் பண்ணி தனக்குள்ளே வைக்கிற இந்த மந்திரவாதி என்ன செய்வான்னா, இந்த ஆவிக்கு என்ன பிடிக்கும்? மல்லிகைப்பூ பிடிக்குமா? இந்த மல்லிகைப்பூ கொண்டு போய் யார் வீட்டில் வைக்கணுமோ அந்த வீட்டில் தெரியாமல் வச்சுட்டு வந்துடுவான். இந்த ஆவி சாரன்னு அங்கே போயிடும். இங்கே மந்திரம் பண்ணி கொண்டு வைக்கிற அந்த மல்லிகைப்பூ அங்கே போய் வச்ச உடனே போயிடும். சில ஆவிகளுக்கு முட்டை பாருங்க, முட்டை வைப்பான். சில ஆவிகளுக்கு போகணும், அந்த வீட்டில் போய் கிரியை செய்யணும்னா முடியை ரெடி பண்ணுவான். முடி, இந்த ஆவிகளுக்கு அந்த அந்த பெண்ணிட்ட இருந்தக்கூடிய அந்த முடி ரொம்ப பிடிக்கும். இப்போ யார் மசியம் செய்ய வராங்களோ, யார் மந்திரம் பண்ண வராங்களோ, யார் பில்லி சுனவை வைக்க வராங்களோ அவங்ககிட்ட கேட்பான், நீ அந்த முடியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா? அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஒரு நூலை எடுத்துகிட்டு வர முடியுமா? இந்த அதை எடுத்துகிட்டு வர முடியுமா? இது ஏன் இந்த ஆவிக்கு இது பிடிக்கும், இதை கொண்டு அங்கே வச்சா இது அங்கே போகும், நீ அங்கே போகணுன்னு சொன்னால் போயிடும். இப்படி தான் மந்திரவாதங்கள் நடக்குது. இப்போ இந்த சாத்தானை வைத்து மந்திரவாதம் செய்து ஏவல், பில்லி சூனிய ஆவி, இந்த ஆவிகள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானின் ஆவிகள். இந்த ஆவிகளை தன்வசப்படுத்தி ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன் பேர் தான் மந்திரவாதிகள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள் இருக்கிறவர் உன் தொழிலுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, உன்னுடைய உயர்வுக்கு விரோதமா எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு வகையான ஆவின்னு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. யாருக்கோ ஒருத்தன் பில்லி சூனியம் செய்வான், யாருக்கோ ஒருத்தன் மந்திரவாதம் பண்ணுவான், யாருக்கோ ஒருத்தன் ஏவி விட்டுருப்பான். அந்த ஆவிக்கு பிரியமானதை கொண்டுக்கிட்டு இன்னொரு அம்மா இடையில போங்க, அதுக்குள்ள வந்து உட்காந்துருக்கும். நீங்கள் கேட்டிய, நான் கடைசி நேரத்தில் கேட்டால் அது சொல்லும், நான் வேற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன், இவ என்னை வந்து இடையில மறைச்சா, இவ எனக்கு பிரியமானதை வச்சிருந்தா, அதனால என்ன உள்ள பாஞ்சுட்டேங்கும். பல இடங்களில் இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம துரத்துகிற போது நம்ம பார்க்குறோம். இந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பேசுகிறோம். இந்த ஆவிகளை பல இடங்களில் துரத்துகிற போது இப்படிப்பட்ட காரியங்களை அது சொல்லிட்டு அதை விட்டு போகும். எனக்குள்ள இருந்த ஆவி, எனக்குள்ள ஒரு பெரிய கூட்டமான ஆவிகள் இருந்தது. பல வருஷங்களுக்கு பின்னாடி இப்ப சமீபத்தில் எனக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எங்க இருந்து வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு,
அது எதனால் அது நடந்துச்சு என் வாழ்க்கையில் அப்படிங்கிறத கர்த்தர்ட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு வெளிப்படுத்தி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. ஆகா, இதனால தான் இது நடந்திருக்கு. நான் பொல்லாத ஆவியிலிருந்து தான் விடுதலையானேன். பொல்லாத பிசாசுடைய தந்திரத்தில் மாட்டி அதிலிருந்து விடுதலையான மனிதன் நான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யார் எப்படி உனக்கு விரோதமாய் செய்தாலும் சரி, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ கர்த்தருடைய பிள்ளை. இந்த வசனம் உனக்கு வந்து கொண்டிருக்கு, உன்னிட பேசுது. இந்த வார்த்தை உன்னை பேசு. உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை விட, உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய ஆவிகளை விட, மாந்திரிக ஏவல் பில்லி சுனி ஆவிகளை விட உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அது சின்னது. தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விளை விட்டு போ அப்படின்னு சொன்னா புறப்படும். விளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா அதுதான் கெஞ்சணும். ஆண்டவரே என்னைய நெஞ்சிடாதீங்க, நான் அந்த பண்டிக்குள்ள விரட்டி விட்டுருங்க தயவு செய்துன்னு அது வந்து கெஞ்சணும் ஆண்டவர்கிட்ட. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர்கிட்ட உன் பிரச்சனையை தூண்டி, உன் வேதனையை தூண்டி, உன்னுடைய அவமானத்தை கொண்டு வந்து உன்னை நிந்தித்து அசிங்கப்படுத்தி தலைகுடிய வைத்து தலை நிமிரச் செய்யாமல் அமிக்கி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி தொழிலில் டெவலப் ஆக முடியாம வியாதியை கொண்டு வந்து, வறுமையை கொண்டு வந்து, கஷ்டத்தை கொண்டு வந்து உன்னை நிந்தித்து கொண்டிருக்கிற ஆவிகள் இப்ப என்ன செய்யணும்? இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது கர்த்தர்ட்ட அந்த ஆவிகள் இன்றைக்கு கெஞ்ச ஆரம்பிக்க போகுது. என்னை விட்டு நான் அந்த குடும்பத்தை விட்டு போயிடுறேன், இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறேன், என் பிள்ளை இந்த பிள்ளையை விட்டு போயிடுறேன், இதை கேட்கிறா என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியல, இந்த சத்தத்தை கேட்க முடியவில்லை என்று சொல்லி இந்த ஆவிகள் இன்றைக்கு அலற போகுது. வேதனைகள் இன்றைக்கு விலக போகுது. கஷ்டங்கள் இன்றைக்கு மாற போகுது. இதாங்க சத்தியம். உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பெரியவர். ஏன் தெரியுமா? இந்த பிசாசினுடைய வல்லமைகளை விட கர்த்தருடைய வல்லமை, பவர், மகிமை பெரியது. அல்லேலூயா. என்னாகமம் 23:23 வாசிக்க கேட்போம். என்னாகமம் 23:23. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். தேவனுடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே, தேவனுடைய வாழ்க்கையில என்ன செய்தார் என்பது வெளியரங்கமாகும். உங்களுக்கு விரோதமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா எந்த விதமான குறி சொல்லுதலும் இல்லை, எந்த விதமான மந்திரவாதமும் இல்லை, எந்த விதமான பில்லி சுனியம் இல்லை, எதுவும் இல்லை. இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஜெபத்தினால இது எல்லாத்தையும் துரத்த வல்லமை, அதிகாரம் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீ முழங்கால் படியிடிச்சு ஜெபித்தால், இன்றைக்கு இந்த ஆவிகளை துரத்தினால் அந்த ஆவி நம்முடைய ஆண்டவர்கிட்ட கெஞ்சும், என்னை விட்டுன்னு சொல்லி கெஞ்சும். சர்வ அதிகாரம் படைத்தவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளுக்கு பதிலளிப்பார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. யார் என்ன செய்திருந்தாலும் சரி, யார் உனக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் சரி, கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். இன்றைக்கு உன் பிரச்சனைகளை மாற்ற, இன்றைக்கு உன் கவலைகளை தீர்க்க, இன்றைக்கு உன் வியாதிகளை போக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசு பெரியவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்க எனக்கு திராணி உண்டு என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுக்குள்ள ஆண்டவரே, அந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த தாவீது சொன்னதை போல என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னதை போல எங்களுடைய சத்துருக்களை சிறைபிடிக்கிற வரைக்கும் என் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றையும் நீக்கி என் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா,
இந்த நாளில் என் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பில்லிசுனி ஆவிகள், மந்திரீக கட்டுகள், எல்லா ஏவலின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. வியாதியை கொண்டு வந்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தரின் குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே.